ஒரு நொங்குலேருந்து ஒரு பெனமரம் வருமல்லோ, அப்போ நாங்கள் நொங்கோட வெட்டி 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 என்ன நடக்க ஒரு பெனங்கொட்டை இல்லாமல் பண்ணுறோம். அப்போ பெனையந்த இதோட காலக்கல் தானே, மற்றது கலவன் கல் இல்லை தானே. நீங்கள் கோஆப்ரேஷனில் போய் குடிச்சா தான் கலந்து கல். நான் 10ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு படிக்கும்போது அவர் கடை வச்சிருந்தவர். கடையில் சில நேரம் என்ன விட்டுட்டு போகக்குள்ள அவன் கொண்டு வந்து கல் வச்சுட்டு போயிடுவான். அப்போ நான் என்ன செய்வேன், கொஞ்சத்தை எடுத்து குடிச்சு போடுறதுக்கு தண்ணி விட்டு வைக்கிறது, தென்னோலி அலுமைகிறது. அப்போ அது கிட்டத்தட்ட சேதனத்துக்காக வழங்குவதற்காக சித்த மருத்துவத்துறை வைத்தியர் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். ஆனா எங்களோட தலையும் அப்படி பறந்திருக்கிறதோ இன்னும் தெரியாது. ஆனா நாங்கள் அதால மிகவும் மிகவும் ஆரோக்கியமாக இருக்கிறோம். அதை விட தை மாதத்திலிருந்து கல்லு செய்வார்கள். அப்பதான் புதுப்பென கல்லுன்னு சொல்லி அந்த கல்லின் விசேஷம் இவ்வளவு பேருக்கு தெரியாது. அதை முந்தைய ஒரு பொப்பிச பாடலில் சொல்லியிருப்பார்கள். விட்டேனோ கல்லுக்குடியத்தான், அதாவது விட்டமின் சி என்று சொன்னதால என்னவோ விட்டேனோ கல்லுக்குடியத்தான். ஆனா அந்த கல்லின் விசேஷம் என்னன்னு கேட்டால் ஜனவரி மாதத்தில இருந்து நீங்கள் தெரியும், யாழ்ப்பாணத்தில் இருக்கிற எல்லா அம்மன் கோயில்களையுமே கஞ்சி தான் ஊற்றுவார்கள். ஏனென்று கேட்டால் ஜனவரியிலிருந்து மே மாதம் மட்டும் பொதுவாக வரக்கூடிய வைரஸ் காய்ச்சல் சொன்னா சின்னமுத்து, கொப்பளிப்பான், மற்றது அம்மை பண்றதுக்கு அதுக்கு இருக்கிற ஒரே ஒரு மருந்து என்னன்னா அந்த பனங்கல்லு தான். பனங்கல்லுக்கு என்ன செய்வார்கள் சொன்னால் அதுக்குள்ள வெங்காயத்தை வெட்டி போட்டு அதைத்தான் எல்லாருக்கும் தேத்தனி மாறி கேட்க மாறி மாறி கொடுத்து கொண்டிருப்பார்கள். அப்ப அது மற்றது அந்த நாங்கள் வளர்ந்த காலத்திலே பியரோ சாராயமோ பொதுவாக இருக்கவில்லை. எந்த தோட்ட வேலை செய்தவர்களும் பனமரத்துக்கு பனங்கள்ல தான் பார்த்து கொண்டிருப்பார்கள். என்னென்றால் அவர்கள் காலையில வேண்டி கிட்டத்தட்ட அவைக்கு கொஞ்சம் புளிக்கணும் என்றக்காக 1 மணி மட்டும் குடிக்காமல் வச்சிருந்து கொண்டு 1 மணிக்கு பிறகுதான் குடிப்பார்கள். மற்றது பனங்கள்ல குடிக்கிறதால இன்னொரு விசேஷம் என்னென்றால் அவர்களுக்கு வயிற்றில எந்த விதமான நோயும் இருக்காது. என்றால் சில பேருக்கு வயிற்றுல இருக்கிற வயிற்று போக்குல இருக்கிற கிருமிகள் எல்லாமே 2 நாள் மாறி மாறி புளிச்ச கல்லு குடிச்சுன்னு சொன்னால் அது வயிற்றால போகும். வயிற்றால போன உடனே அவைக்கு வயிற்றுல இருக்கிற அஜீரணமான குணபாடுகள் எல்லாம் நீங்கி போயிடும். அதுக்காக நான் கல்லு குடிங்கன்னு சொல்லி நான் எல்லாரையும் என்கரேஜ் பண்ண விரும்பல. ஆனால் கல்லின் மகிமை அப்படித்தான். அதாவது எங்கட நாட்டின் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி இந்த வெயிலத்துக்கு எவ்வளவுக்கு நாங்கள் மோர் குடிக்கிறோமோ அதே போல காலமே ஒரு 9-10 மணிக்கு கிடைக்கிற கல்லு 1 கிளாஸ் குடிச்சாலே உடம்புக்கு எவ்வளவு சுகமா இருக்கும் என்று அதை நான் வேற எவ்வளவு சொல்ல தேவையில்லை, நானே அனுபவித்திருக்கிறேன். ஏன்னா இந்த அப்பா நான் 10ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது அவர் கடை வச்சிருந்தவர். கடையில சில நேரம் என்ன விட்டுட்டு போகக்குள்ள அவன் கொண்டு வந்து கல்லு வச்சுட்டு போயிடுவான். அப்ப நான் என்ன செய்வேன், கொஞ்சத்தை எடுத்து குடிச்சு போடுறதுக்கு தண்ணி விட்டு வைக்கிறது. ஆனா அது அப்பாவுக்கு பிறகு கடைசி என்ன தெரிய வந்தது என்னன்னு கேட்டால் அப்படியே பொடியனும் குடிக்கிற வயசுக்கு வந்துட்டான் கூட கல்லு குடிக்கிறதே நிப்பாட்டி போட்டார். ஆனா நாங்க பிறகு எங்களை ஒன்று சொல்ல இல்லைன்னு கேட்டால் நாங்கள் படிச்சு ஏதோ யூனிவர்சிட்டிக்கு போகக்கூடிய வயசு வந்தபடியா பொடியன் படிக்கிறான் தான் என்று பேசாம விட்டார். ஆனால் அவர் கல்லு குடிக்கிற நிப்பாட்டி போட்டார். அதே மாதிரி எங்கண்ட வீடுகளில் சில நேரம் மேசன் வேலை தச்சு வேலைக்கு யாரும் வருவினம் சொன்னா எங்கண்ட பக்கங்கள்ல பெரிய வாழை மரங்கள் எல்லாம் இல்லை. அந்த வாழை மரத்தை பதிலாக நாங்கள் வடலியோலியை வெட்டி அதுல பிளாக்கோலி அந்த பிளாவில தான் சாப்பாடு கொடுக்குறது. அதாவது வாழை இலைக்கு பதிலாக பிளாவில் சில இடங்கள்ல அந்த பிளாவில தான் கல்லு குடிக்கணும். அதை விட எங்கண்ட ஊர்ல ஒரு வீட்டுக்கு தடிமன் வந்துன்னு சொன்னா எங்கண்ட அம்மா என்ன செய்வான்னு சொன்னா கூழ் காய்ச்சுவா. அதாவது ஒடியல் கூழ் காய்ச்சுவா. ஒடியல் கூழ் காய்ச்சினா அவங்களுடைய அப்பா என்ன செய்வாருன்னா எங்களோட சேர்ந்து விளையாடுற அவ்வளவு பேரையும் கூப்பிட்டு எல்லாருக்கும் கூழ் குடிக்க கொடுப்பாங்க. கூழ் குடிக்க குடிக்கல எங்களுக்கு கரண்டி அப்பா அந்த காலத்துல இல்லை. நீங்க லொங்க மேல பிடிச்சிருக்கு வந்திருக்குமே பனவில எடுத்து தான் நாங்கள் கரண்டியா பாவிச்சு நாங்கள். அப்ப யோசிச்சு பாருங்க, பனைமரத்திலே இருக்கிற எந்த பொருளும் வீணாக்கப்படுவதில்லை என்றதுக்கு இது நல்ல உதாரணம். அதே மாதிரி பெண்ணாடை கல்லு வடிக்கிறதுக்கு பொதுவாக பாவிக்கிறதே பெண்ணாடை தான். அதால எல்லாரும் ஒருவேளை பகுதி பண்றது சரியான பெண்ணாடை உண்டு. என்னென்றால் நல்ல கல்லை விட்டுட்டு அதுக்குள்ள இருக்கிற பூச்சிகளை தேடிக்கு பிடிக்கிற ஒரு சொல்லி எங்கள்ட தமிழ்ல எங்கள்ட யாழ்ப்பாண தமிழ்ல எல்லாரையும் பகுதி பண்றது இவன் பெரிய பெண்ணாடை உண்டு. அதாவது அதுபோல கொக்காரை பெண்ணாடை இப்படி பிள்ளைகளுக்கு எவ்வளவு பேருக்கு தெரியுமோ தெரியாதவர்கள் எல்லாம். மற்றது காவோலையிலிருந்து வெட்டி எடுக்கப்பட்ட பெனமரத்திலிருந்து எடுக்கப்பட்ட மட்டை, அதுக்கு கீழே இருக்கிற பகுதியை சொல்றது கங்கு மட்டை என்று சொல்லி அந்த அந்த பெனமரத்திலே இருக்கக்கூடிய அந்த மட்டை ஒரு கோலையை வெட்டி எடுத்து போட்டு எடுத்துக்கூடிய அந்த தண்டு வேலி அடைக்கிறதுக்கு பாவிக்கலாம். எப்படியும் ஒரு 5 வருஷம் சென்றாலும் அந்த இது உட்காது. அது இவ்வளவு பேருக்கு தெரியுமோ தெரியாது. அதை விட முக்கியமான விஷயம்
பனை வடலியில நீளமான பனை வடலியை எடுத்து நாங்கள் அந்த காலத்தில் பட்டம் ஏற்றும் பொழுது அதுக்கு அந்த நேரண்டு விண்ணு சொல்லுவாங்க. அதை மெதுவாக சீவி அதைத்தான் நாங்கள் பாருங்க. இப்போ எல்லாரும் பார்க்கணுன்னு சில நேரம் அவையில் சீனம் என்று சொன்னால் அந்த உரப்பையிலேருந்து வரக்கூடியதைத்தான் அதுக்கு பாவிக்கிறோம் வழியா. நாங்கள் அந்த காலத்தில் பனைமட்டையிலேருந்து கவனமாக சீவி எடுத்து அதைத்தான் நாங்கள் அங்கே விண் மாதிரி போட்டோம். ஆனால் அதுல இருக்கிற ஓசையும் சத்தமும் இப்போ இருக்கிற அந்த உடபாய்க்கிலேருந்து செய்கிறது எனக்கு எவ்வளோ அதுக்கு இருக்கு மட்டும் தெரியாது. இப்படி பனை மரத்தை பற்றி நீண்டு விடிய என்னால் கதைச்சு கொள்ள முடியும். ஏனென்றால் நான் இந்த பனை மரத்தில் அவ்வளவுக்கு அனுபவப்பட்டேன். இந்த முறையும் அம்மா எனக்கு எழுதி தந்த ஒரு 3 பரப்பு காணிக்குள்ள பனை நிற்குது. நான் ஒரு மரம் கூடி தரிக்கக்கூடாதுன்னு இருக்கிறேன். அது மாதிரி பனையிலேருந்து விழுகிற பனங்கொட்டையில கூடி நான் எடுக்கிறது இல்லை. இப்போ அதை கிட்டத்தட்ட கால் வைக்கையில் அளவுக்கு வடலி வந்திருக்குது. இப்போ இதில் இருக்கிற விசிறி செய்கிற கூடிய பருவத்திலே இருந்து பனைமட்டை எடுக்கக்கூடிய பருவத்தில் என்னிட வேறு அளவில் இருக்குது. ஆனால் போன முறையெல்லாம் அந்த பனங்கொட்டி என்ன மாதிரி எனக்கு நான் கொழும்பில் இருக்கிறபடியால் என்ன மாதிரி அதை சந்தைப்படுத்துறது தெரியாதல கிட்டத்தட்ட 3000-4000 பனங்கொட்டை 3 பனியால் விழுந்து இப்போ அது காஞ்சு ஊமக்காய் லெவலில் அந்த ஊமக்காய் என்ன தெரியும் தானே காஞ்ச பனங்கொட்டை. ஆனால் இடையில விழுந்த பனை மரத்தில் இந்த இதை எடுத்து நான் இடையில வந்து அதை கோடாலியால் கொத்தி அதுக்குள்ள இருக்க பூரான்னு சாப்பிட்டுக்கிறேன். ஆனால் நீங்கள் தென்னை மரத்துலாம் பூரா இருந்துக்கன்னு நினைப்பீங்க. ஆனால் பனை மரத்துலேயும் பூரா இருக்குது. மற்றது இங்கண்ட ஊர்ல எழுதப்படாத ஒரு சட்டம் இருக்குது. யாரும் யாற்றையும் காணிக்கல போய் நொங்கு பொறுக்கலாம். ஆனால் ஆடிப்பிறப்பு வந்தால் அதுக்கு பிறகு அடுத்த காணிக்கல போயிடலாம். எழுதப்படாத சட்டம் என்னென்றால் அதுக்கு பிறகு பெனங்காய் விழா துவங்கிடும். பெனங்காய் விழா தொடங்கி அடுத்தவே தொடையிலாது. ஆனால் நொங்கு பொறுக்கலாம் இப்ப ஆடிப்பிறப்பு மட்டும். அப்படி ஒரு எழுதப்படாத சட்டம் இருக்குது. இன்றைக்கும் எனக்கு பெனமரத்தை கண்டா சரியான சந்தோஷம். ஆனால் അതിന്റെ വാല്യൂ எவ்வளவு பேருக்கு தெரியும் தெரியாது. அவையெல்லாம் இப்போ என்ன செய்யணும்னா பனைமரத்தை தரைச்சி போட்டு அதுக்கு பிறகு தென்னம்பிள்ளை தான் வைக்கணும். தென்னம்பிள்ளையில கணக்கு கிடைக்கும்னு நினைக்கிறோம். ஆனால் நடக்க போறது என்னென்றால் அவை வளர்த்த வைக்கிற தென்னம்பிள்ளை அடுத்த அளவுக்குள்ள போய் நிமிந்து நிற்கல தேங்க அவை விட்டான் விடும். இவைக்கு கிடைக்காது என்று சொல்லிக்கொண்டே போகலாம். நன்றி இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்தாக்கு. ஆனா பனியா வளர்ப்போம், நாட்டை காப்போம். ஆனா ஒரே ஒரு கவலைக்குரிய விஷயம், இதே பனை மரம் அமெரிக்காவிலேயோ அல்லது வேறு நாடுகளில் இருந்து இருக்கும் என்று சொன்னா எங்களோட நாடு எங்கேயோ போயிருக்கும். ஆனா உங்களுக்கு எங்கள்ட பொறுமதி எங்களுக்கு தெரியாது. ஆனபடியா இப்ப இருந்தாலும் இதை பற்றி பனை அபிவிருத்தி சங்க சபை மேற்கொண்ட முயற்சிக்கு வாழ்த்துகிறேன். உங்கள் முயற்சி வாழ வாழ்த்துகிறேன். அதே மாதிரி மிகவும் பெரிய சந்தைப்படுத்தலை ஏற்படுத்தி உலகளார் ரீதியில் எங்கண்ட வடமாகாணத்தில் இருக்கிற வளத்தை நாங்கள் பெருப்பித்து எங்களுடைய வாழ்வை நாங்கள் மேம்படுத்திக் கொள்வோம் என்று சொல்லி எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை தந்ததுக்கு மிகவும் நன்றி. நான் ஒரு ரிட்டையர்ட் டென்டல் சர்ஜன். எனக்கு பேர் ஸ்ரீ பத்மநாதன். நீங்க காய்ச்சதுல விஷயம் கேட்டாங்க. உங்க வாழ்க்கை அனுபவத்தோட இந்த வாழ்க்கை அனுபவம் தான் கிட்டத்தட்ட நான் பிறந்து வளர்ந்தது யூனிவர்சிட்டி போக மட்டுமே கும்பலிலான் இருந்து நான் படித்தது ஹார்ட்லி காலேஜ். ஆனால் அந்த பனை மரத்தை பற்றி எனக்கு தெரியுமேனா என் அம்மா அந்த காலத்துல இருந்து எங்களோட பனம்பொருளில் வச்சு தான் எங்களோட குடும்பத்தையே ரன் பண்ணிடுவா. இப்போ இதுல நொங்கு இருக்குது. இவர் வந்து நொங்க குடிக்கிறதுக்காக எடுக்கிற. நாங்கள் ஒரு நாளுமே ஒரு பனை மரத்துல இருந்து நொங்க வெட்டி எடுக்கிறது கிடையாது. எல்லாத்தையும் விழுந்த நொங்கு மட்டும் தான் எடுப்போம். அது என்ன மாதிரின்னுட்டா வெட்டி போட்டு நாங்கள் அதை குடிக்கிறது. அப்போ இப்படியும் ஒரு கண்ணு அணில் சாப்பிட்டு மற்ற 2 கண்ணும் எங்களுக்கு. ஆனால் வெட்டினா அது மேல் துண்டு இருக்கலோ. நீங்கள் இப்போ என்ன செய்யலோ தெரியாது. நாங்கள் அதை கோம்பியை சீவி மாட்டுக்கு சாப்பாடு ஆட்டுக்கு சாப்பாடு கொடுப்போம். ஆடு வந்து கீழ்த்தி சாப்பிடாது. மேல் துண்டுகளை சின்ன சின்ன வெட்டி கொடுத்தா நல்லா கிடா ஆடுகளுக்கு புறமான சாப்பாடு இந்த கோம்பைண்டு சீவின பகுதி. நல்ல வித்தியாசம். இப்போ நாங்கள் கேள்விப்படுறோம். சரி, ஆனபடியா வீச ஆதையங்கோ அதில் நீங்கள் வச்சு நீங்கள் இதுக்கு கொடுக்கலாம். மற்றது இந்த பனம்பொருள் இதில் வந்து வித்தியாசமாக எல்லாம் செய்து வச்சுக்கலாம். இதை சொல்றது மூடல்ன்னு சொல்லி இதை கொஞ்சம் பெருசாக இருக்குது. இது வந்து தட்டுப்பட்டி. இது என்ன செய்யலைன்னா அழிக்கிறதுக்காக பாவிக்கிறது. என்ன வெளியில் கொட்டுப்படாம பாவிக்கிறது. மற்றது இந்த இதில் வந்து கொஞ்சம் பெருசாக செய்தா என்னன்றால் எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஏஜியை வந்து முந்தி தோசை வேண்டுன்னு சொன்னால் இதுக்கெல்லாம் வேண்டி கொண்டு போவார். ஏன்னுட்டால் அது வாழையில வைக்கிறதுக்கு பதிலாக இதுக்கு மேலே வச்சு போட்டு மூடி கொண்டு போவாருன்னா தோசை மடியக்கூடாது. பெரிய பொருளுக்கு இப்போ பிளாஸ்டிக்ல வந்துடுது. அது பிளாஸ்டிக் என்ன எப்படியுமே பிளாஸ்டிக் எங்களுக்கு கூடாத பொருள் தானே, உப்பாது. ஆனால் இதுல செய்கிற இது நல்லது. இதுல கொஞ்சம் இடியப்ப வைக்கலாம். நிச்சயமா ஓலையில வாசம் இருக்கும். மற்ற சுலகு இப்ப இந்த சுலகு இருந்தாலுமே எங்க அம்மா என்ன சொன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு இதுக்கு மேல சாணம் பூசி விடுவாங்க. ஏன்னா ஓட்ட வரக்கூடாது. பார்க்கலாம் உங்களுக்கு சரி வரையில அம்மா வடிவா அப்படி இது கொட்டைப்பட்டின்னு சொல்றது. இது கொட்டைப்பட்டின்னு சொன்னா முந்தி அந்த காலத்துல மார்க்கெட்ல மீன் விற்கிறார்கள் என்ன செய்யணும், இதுக்கெல்லாம் காசு வைப்பினோம். இதுக்குள்ள பாருங்க ரெண்டு விதமா இருக்குல்லோ. ஒன்றுக்கு சில்லறை காசு, ஒன்றுக்கு தாள் காசு வைப்பு.
மூடி போட்டு அவ வந்து அந்த காலத்துல என்ன செய்யறேன்டா அவ மேலுக்கு சட்டை போடுறதே இல்லை இப்படி கட்டி பொடிக்குள்ள செஞ்சு வச்சிருப்பினோம் கொட்டைப்பட்டி ஏதோ பேர் கொட்டைப்பட்டி எடுத்துருக்கோம். மற்றது நீத்துப்பட்டியில விதம் விதமாக செய்திருக்கலாம். இந்த பானமெல்லாம் நாங்கள் குடித்தது கிடையாது, எங்களுக்கு சான்ஸ் செய்து கிடையாது அந்த காலத்தில். ஆனால் பனங்காய் பணியாரம் இப்படியும் எங்களோட வீடுகளில் இந்த செத்தவைக்கு மாலயம் என்று சொல்லி ஆவணி மாதத்துக்கு பிறகு படைக்கல கட்டாயம் பனங்காய் பணியாரம் இருக்கு. இந்த பனங்காய் பணியாரத்தை சொல்றது விரும்பி சாப்பிட்ற ஒரு சாப்பாடு. பனங்காய் பணியாரத்தை சொல்றதுக்கு இது இல்லைன்னா கொழும்புல இப்படிதான் நாங்கள் ஒரு ஸ்டோல் ஒன்று வச்ச பொழுது அந்த ஸ்டோல்ல என்ன செய்ய வேண்டாம் ஒரு பனங்காய் பணியாரம் 70 ரூபாய்க்கு வித்துனாங்க. அந்த அளவுக்கு டிமாண்ட் இருந்தது. இங்கே இருக்கிற அந்த அந்த ஸ்டோல்ல தான் கொண்டு வந்த பொழுது அந்த கல்யாணத்தில் டிமாண்டாக விற்கலாம். அதனுடைய எங்கண்ட பொருளுக்கு டிமாண்ட் இல்லைன்னு சொல்றதுக்கு மட்டும் இல்லை. வாங்க வித்தியாசமா வேலி அடைக்கலாம். தென்னை மரத்துல தான் கட்டாயம் அடைக்கணும் மண்டியில தனி ஓலையிலேயே வடிவா அடைக்கலாம். நான் வீடு மேய்க்கல மேல மோடு கட்டுறதுக்கு என்னதான் பண்றது, வேற இன்னும் மோடு கட்டுவேன், நல்லா கட்டுவேன். ஏன்னா இந்த சின்ன பொடி இருந்தாலே வேறு கட்டுவேன். ஆனா அந்த காலத்துல கூலி தாரையில் எங்களுக்கு என்ன நடக்க வேண்டியதா சாப்பாடு கொடுப்பாங்க, வேலை செஞ்சு கொடுத்தா சாப்பிட. அது எங்க ஒரு கூட்டு குடும்பம் மாதிரி கும்பலில் அப்படி இருந்தது. சீவி வச்சிருக்கேன். இதுக்கு நடுவில் ஈக்கு இருக்கு. இந்த ஈக்கு வந்து என்ன செய்யறோம்னா ஈக்கி எடுத்து நாங்கள் அந்த தென்னோலை மேயக்குள்ள அப்போ எங்களுக்கு கவுறு கிடைக்காது, ஈக்கால தான் தென்னோலையால மேய்கிறது. அப்போ அது கிட்டத்தட்ட சேதன உப்பி போகிற பொருள் தானே. அப்போ நாங்கள் அதுக்கு பார்ப்போம். இப்போ தான் வேலி அடைக்கிறதுக்கு எல்லாருமே என்ன செய்யணும்னு கேட்டால் ரப்பர் கட்டினோம். ரப்பர் கட்டினா என்ன நடக்கும்னா ரப்பர் உட்காது, மரம் வளராது, மரத்தை இறுக்கி பிடிச்சு அந்த இடத்துல மரம் மேலுக்கு பட்டுப்போம், மேலுக்கு படாது. அது இதுகள் என்ன செய்ய முடியாது, இது வளர்ந்து போகக்குள்ள ஆட்டோமேட்டிக்காகவே மரம் பழக்கக்குள்ள இதுவும் அதே வயசு தானே அறந்து போகும். அவன் மரம் கலந்து கொண்டு போகும். இப்போ சாப்பாடு வச்சுக்கணும். நீங்கள் என்ன சாப்பாடு சாப்பிட்றீங்களா? இந்த இதுக்கு குழுப்படியல் மாவில் வந்து உருண்டை செய்து வச்சுக்கணும். எங்களுக்கு பின்னேரத்தில் எப்படியுமே அம்மா என்ன செய்வான்டா பனங்கட்டி போட்டு புழுக்கொடியல் மா போட்டு தேங்காய்ப்பும் போட்டு குழச்சி ஒரு உருண்டை தருவா லட்டு மாதிரி நாங்கள் சாப்பிடுவோம். சொல்லுங்க. இல்லை எனக்கு தெரியும் தானே கொஞ்சம் அதான் உளுத்தம்மா தான் பெஸ்ட். மற்றது ஒடியல் மாவில் இப்படியுமே புட்டை வைப்பாங்க. அந்த புட்டை என்ன செய்வாங்கன்னா சமைச்சு முடிய சில நேரம் மிஞ்சி போகும். உங்களுக்கு அம்மா அளவுக்கு நீ தரமாட்டேன்னா சின்ன பிள்ளை கணக்கு சாப்பிடக்கூடாதுன்னா நீங்கள் ஒடியல் புட்டு ஒன்று சாப்பிட்டீங்கன்னா 2 நாளைக்கு 2 நேரத்துக்கு சாப்பிட தேவை. சமைச்சதில் மீன் சொதி இருக்கு, அதுக்கு போட்டு வைப்பாங்க. விடிய காலம் அந்த சட்டியில் எடுத்து பார்த்தா அது நல்லா ஊறி நல்ல அந்த என்னென்னு சொல்கிறது இப்போதைய உப்புமா மாதிரி நல்ல டேஸ்டாக இருக்குது. அதாவது ஒடியல் புட்டு எடுத்து மீன் சொதியும் மீன் முடிஞ்சாலும் சொதி. அதாவது முக்கியமாக மீன் என்னன்னா கேரல் மீன். ஏன்னா பெரிய மீன் எல்லாம் பெருசாக வாங்குறது இல்லையா, இடங்கள்ட வசதி அப்படி இருந்தது. ஆனால் கேரல் மீன் சொல்லி அது வேண்டாம் உங்களுக்கு டேஸ்டான மீன். அந்த புட்டு வேற, இது வந்து அது அரிசி புட்டு திண்டாதான். ஏன்னா புட்டு திடீர்னு சமைக்காது. இல்ல என்னன்னு அப்படியே ஒடியல் புட்டு சாப்பிட பசிக்காது. மற்ற அடுத்த ஒடியல் புட்டு சாப்பிட்றது ஒடியல் மாக்கல எங்கிட்ட இங்கே எப்படியோ தெரியாது. படிக்கக்குள்ளே எப்படியுமோ கொஞ்சம் ஃபைபர்ஸ் உள்ளுக்குள்ளே இருக்கு. அந்த ஃபைபர்ஸ் உடம்புல சேர்ந்துட்டா பெருங்குடல்ல ஃபைபர்ஸ் கணக்கு இருக்க மாட்டேங்குதுன்னா ஒரு நாளுமே அந்த மலங்கழிக்கிறதுக்குள்ளே ஒரு தடவைக்குமே கன்ஸ்டிபேஷன் இறுக்கமாக வராது. தாராளமாக பழம் சாப்பிட்டா என்ன மாதிரி வயிற்றால போகுமோ அது மாதிரி ஒடியல் புட்டு. அதுக்கு என்ன செய்யறேன்டா நெத்தலி மீன் சீசன்ல என்ன செய்வாங்கன்னா ஒடியலுக்குள்ள புட்டை இங்கே எவ்வளோ பேர் செய்யணும் மாதிரி அரிசி புட்டுக்குள்ள ஊடியே எங்கள்ட வீட்டில் என்ன செய்வாங்கன்னா கத்தரிக்காய் வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு அவிச்சு போட்டு இறக்கின உடனே சுடவே தேங்காய் பூ மேலே விசிறி தூவி போட்டு சாப்பிடுவாங்க. ஆனால் எங்கள்ட அப்பா என்ன செய்வாங்க ஒடியல் போட்டுக்கு மேலே என்ன செய்வாருன்னா அதுக்கு மேலே நல்லெண்ணெய் கொஞ்சம் விட்டுட்டு சுட சாப்பிடுவேன். இப்போ உங்களுக்கு வீட்டை செஞ்சு தெரியுமா இந்த சாப்பாடு? இப்போ அம்மா இல்லையே, அவன் மண்சட்டி உருளாமல் இருக்கிறதுக்காக திருவிழா வச்சு கொடுறோம். இப்போ ஹோட்டல் வழியெல்லாம் இப்போ என்னென்ன இதெல்லாம் இப்போ நாங்கள் இந்த பல சண்டை காட்டி நாங்கள் அவங்களுக்கு அதை தங்கண்ட இதை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக செய்கிற வேலையில். ஆனால் அது கூட பனமரம் இவ்வளோ உதவி செய்து விரும்பலாங்க. ஆனால் இந்த இதில் வந்து இதில் பனையால் சுற்றி வைக்கணும். அவை என்ன செய்யணும் கழுத்தால் சுற்றி அந்த கயிறு தும்பு கைத்தால சுற்றி வைப்பேன் தெரியணும். இந்த இருக்கு கட்டுப்பட்டி இதெல்லாம் மா அடிக்கிறதுக்கு பாய்க்கிறது, மா கொட்டுப்படாது. மற்ற இந்த இதற்கு வந்து முந்தைய அந்த காலத்தில் மீனை வந்து பழவி வைக்கிறதுக்கு மீன் பிடிக்கிறார்கள். இதுல 2 பேரை மீன் இப்படி சுற்றி வைக்கிறதுக்காக
இந்த தட்டு பட்டியெல்லாம் வச்சுருப்போம். அதை பெரிய மூடல் வச்சு போட்டு அதுக்கு மேலே இதை வச்சு மூடி கொண்டு வரையும். நாங்கள் கேட்ட உடனே டக்காண்டி இதை எடுத்து இதுக்கு மேலே விரிச்சு போட்டு தான் எங்களுக்கு காட்டுவோம். இப்போ என்னத்துக்கு பயன்படுத்துறீங்க? இப்போ என்ன பயன்படுத்தினா தெரியாது எல்லாத்துக்கும் அதில் போட்டு சாப்பிடுறது கடைசி மட்டும் தலைவே இருக்காது. அது இத்தனை பேருக்கு அதை விளங்குவது தெரியாது. மற்ற இதில் அவர் கல்லை வந்து பதப்படுத்தி பதப்படுத்தி இதுக்கு அதில் நீங்கள் இந்த பொப்பிச பாட்டில் ஃபேமஸ் ஆனது கொண்டு வந்து அதில் வந்து விட்டேனோ கல்லுக்குடிய நான்னு சொல்லி விட்டமின் சி என்று வைத்தியரும் சொன்னதாலே விட்டேனோ கல்லுக்குடிய நான்னு சொல்லி அப்போ அதில் ஒரு பொப்பிச பாட்டு என்ன கேட்டால் கல் சரியான சுகாதாரத்தரமான சாமான் என்றால் எங்கள்கிட்ட நாட்டை பொறுத்தளவில் தை மாதத்திலிருந்து வைகாசி மாதம் மட்டும் பொதுவாக வைரஸ் டிசீஸ் என்றால் சின்ன முத்து கொப்பளிப்பான் மற்றது மாம்சண்டா கூவக்கட்டு வர்றது அதுக்கு தரமான சாமான் கல் தான். கல்லுக்கு என்ன செய்வாண்டா வரைக்குமெண்டாக்காண்டி அவன் என்ன செய்வாங்க இன்னும் குளிர்மையாக கூட்டத்துக்காக உள்ளுக்குள்ள வெங்காயத்தை வெட்டி போட்டு அதை தான் குடிக்க கொடுத்து போட்டு பேசாமல் பட்டு இல்லை அழகாக குடிச்சு வரிச்சாலும் பரவாயில்ல. ஏன்னா காலக்கல் தானே, மற்ற கலவன் கல் இல்லை தானே. நீங்கள் கோஆப்ரேஷனில் போய் குடிச்சா தான் கலந்து கல். இது வீட்டில் புதிய பயணிக்கும் அவருக்கு சொல்கிறது என்னென்றால் நான் உங்களுக்கு கண்டிஷன் அப்படி தானே முந்தைய என்னென்றால் நீ எனக்கு கருப்பணி தந்தால் நீ கல் எடுக்கலாம். அப்போ ஒரு கிழமையில 2 நாளைக்கு கருப்பணி தரணும். அப்போ அவருக்கும் காசு எங்களுக்கு. அப்போ என்னென்னா அதாவது எங்களுக்கு அந்த காசை விட பொருள் பரிமாற்றம் தான் இருந்தது. வேறு என்ன சொல்ல போறீங்களா? இந்த வெளிநாட்டை பொறுத்தவரை டாய்லெட் இருந்து டிஷ்யூவை தானே யூஸ் பண்ணுறவே. அதை எங்கே அந்த காலத்தில் பெருசாக ஒரு வீட்டுலேயும் டாய்லெட் இல்லை. அப்போ பெலங்காணிகளுக்குள்ள பின்னுக்கு போய் தான் டாய்லெட் இருக்கிறது. இருந்தால் அதை சில நேரம் அங்கே டாய்லெட் நின்றுடும். அப்போ கொக்காரி பின்பக்கத்தை அப்படி துளைச்சி போட்டு அது தேசி போட்டு எழும்பி வந்து வேலை கலவுறது. அதுக்கு ஒரு டேலண்ட் வேணும். கொஞ்சம் போதுமாச்சு ஸ்பேஸ்க்காமல் இருக்கிறது. மற்றது இப்போ உடம்புக்கு நல்லது. ஆனால் அதெல்லாம் பின்னே தான் தேர்த்த முடிக்கக்குள்ள பணக்காப்பணியாக 3 சாப்பிட்டு குடிக்கணும்னா ஒரு 1 ரூபாய் சாப்பிட்டு பனங்காளி தான். அப்போ இப்போ என்னதுக்கு ப்ரிசர்வேட்டிவ் போடுறேன் நீங்களா? அப்போ எவ்வளோ ஆளும் பாவிக்கலாம்? அதுக்கு எக்ஸ்பைரி டேட் எதுவும் இருக்கா? 1 இயர் இருக்குமா? இதுக்கு முன்னாடி சரி. ஏன்னா எங்கள்ட காலத்தில் நாங்கள் ஒரு ஆளுமே பனங்காளி எப்படி வந்து போத்தல் அடைக்கையில் அண்டே பாவிச்சு போட்டாங்க. இல்லை பனங்காளி எடுத்து சாப்பிடுவோம். மிச்சின்னு சொன்னால் எப்படியோ பட்டறையோடு போட்டிருப்போம். அதுக்கு மேலே பாய போகும் இருக்கும். அந்த பாயில பரவி விடுறாங்க. பரவி விட்டால் அப்படி 8 தரம் பரவினா ஒரு திக்னஸ் கொண்டு வரும். அதுக்கு பிறகு வெட்டி எடுத்துரும். எடுத்து உருட்டி போட்டு கம்பில சுத்தி போட்டு லோலிபாப் எடுத்து சூப்பி கொண்டு யூஸ். அந்த காலத்தில் லோலிபாப் பெனாட்டு தான். இங்கே இதை பணிவில் பாருங்க எப்படி வச்சுருக்காங்க. இதான் அந்த பணிவில். அதாவது வந்து நொங்கின மேல் பக்கம் அந்த காலத்து எங்களுக்கு கரண்டி இல்லை. கூழ் குடிக்கிறது இதால் பணிவில் தான் குடிக்கிறது. சிரட்டையில் தான் கூழ் தருவாங்க. பணிவிழா தான் குடிக்கும். இன்னும் வரியா ஆனா நொங்கு வெட்ட எனக்கு கவலை என்ன இன்னொரு உயிரை கொள்ற மாதிரி தானே. ஒரு நொங்குல இருந்து ஒரு பெனமரம் மரமல்லோ. அப்ப நாங்க நொங்குல வெட்டி என்ன நடக்க ஒரு பெனங்கொட்டை இல்லாம பண்றோம். அப்ப பெனைய இதோட வந்து இல்லாம செய்யறோம். நம்ம இந்த இடியப்பத்தட்டு நீட்டிப்பட்டி எல்லாம் ஒக்க தேவைக்கு தான் வாங்குவோம் இல்லையா? அப்படிச்சாம உடனே வாங்கி விற்பனை ஆகக்கூடிய சாமான் இந்த கருப்பணி மற்றது இந்த பனங்கற்கண்டு அதை விட பிரமாண மார்க்கெட்டிங் உக்கி போடுற பொருளை வந்து அடிக்கடி மாற்றணும்னு சொன்னா அது உங்களுக்கு பிசினஸ் தானே. யோசிச்சு நீத்துப்பட்டி எத்தனை பாவிக்க போறீங்க? ஒரு 10 புட்டா வச்ச உடனே நீத்துப்பட்டி போயிடும். அப்ப அடுத்த நீத்துப்பட்டி அதை வேண்டணும். அப்போ யோசிப்பாங்க பிஸ்னஸ் ட்ரிக். இப்போ சில நேரம் சில பொருட்கள் என்ன வச்சிங்கன்னா அது வருஷக்கணக்காக கிடக்கும். அப்போ ஒன்றும் செய்யலாது. அப்படியே பனம்பொருள் நீங்கள் பாவிச்சிங்கன்னா புதுசாக பாவிக்கிறது நீங்கள் வச்சு கழுவி பாவிக்கணும். அப்படியே பனம்பொருள் உக்கக்கூடிய பொருள். மற்றது அதை விட இன்னொரு வகையான பனமரத்தை தரைச்சி போட்டு போவாங்க. தரைச்சி போட்டால் பனம் பேர் நீங்கள் பார்த்துங்களோ தெரியாது. பனம் பேர் நீட்டாக இருக்கும். அதை உடைச்சா இவ்வளோ வீட்டில் பீடி மாறி இருக்கும். அந்த காலத்து சிகரெட் பத்துறது கொளுத்தி தான் காஞ்ச பனம் பேர் சும்மா வச்சு போட்டு இழுத்து பாருங்க வேற. ஏன்னா நாங்கள் சாம்பிராணியை சுத்திக்கு போட்டு அடிக்கிற மாதிரி அந்த காலத்தில் பனம்பேரில் வீடு பிடிச்சது. ஆராய்ச்சி நிறுவனம் எல்லா ப்ராடக்டையும் இருக்குன்னு நினைக்கிறேன். இதை நீ வாசித்து விளங்கி கொள்ற அளவுக்கு நேரம் காணாது. சரி நன்றி. சரி எவரும் நான் இப்போ
இது வந்து பனை ஆராய்ச்சி நிறுவனம். இது பனை ஆராய்ச்சி நிறுவனம் வந்து நாங்கள் வந்து பல்வேறு வகையான பெரும்பாலும் டெஸ்டிங் லெபார்டரிஸ் இருக்குது. அங்கே வந்து லெபார்டரிஸ் தான் இருக்குது, ஆய்வுக்கூடங்கள்லாம் இருக்குது. ஆய்வுக்கூடத்தில் வந்து இது வந்து எங்களோட ISO சான்றிதழ் எடுத்த லெபார்டரிஸ் இருக்குது. அங்கே வந்து ப்ரொடக்டை வந்து இப்போ பனை சம்பந்தமான ப்ரொடக்டை வந்து என்ன செய்வோம்னா பனை உற்பத்தி பொருட்களை புதுசாக நாங்கள் கண்டுபிடிப்போம். அந்த ப்ரொடக்டுகள் வந்து எங்களுக்கு வந்து இப்போ மக்களுக்கு தேவைகளை கருதி இப்போ புது ப்ராடக்ட்டுகள் எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனால் இப்போ பல்மராவிலேருந்து சூப்பொலிஸ், மற்றது சோஸ், மற்றது சோப்பதுகள், மற்றது ஃபேஷியல் க்ரீம், மற்றது மாமைல் மாதிரி பாமாயில்ன்ற ஒரு ஐட்டம், மெடிக்கல் சம்மந்தமான ஐட்டங்கள் எல்லாம் வந்து நாங்கள் வந்து இன்னோவேட்டிவ் பண்ணிட்டு வர்றோம், புதுசாக கண்டுபிடிச்சிட்டு வரோம். இதே வந்து மக்களுக்கு வந்து வேறு சேவைகளை வழங்குறோம். அப்படின்னு சொன்னால் இந்த ஆய்வுக்கூடங்களில் வந்து இங்கே யாழ்ப்பாணத்தில் இருக்கிற மற்ற வடக்கு மாநிலங்களில் இருக்கிற உற்பத்தி நிலையங்கள்ல இருந்து வர்ற ப்ரொடக்ட்டுகளை வந்து நாங்கள் வந்து செக் பண்ணி கொடுப்போம். அது கேள்விப்பட்டிருப்பீங்க, கலர் கோட் டெஸ்டிங்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த டெஸ்டிங் எல்லாம் வந்து எங்களோட லெபார்டரிஸில் வந்து நாங்கள் செய்து கொடுக்குறதுக்கு நாங்கள் எங்களுக்கு மக்களுக்கு இந்த சேவையை நாங்கள் வழங்கிட்டு இருக்கிறோம். ஒரு குறிப்பிட்ட தொகையில் வந்து இந்த சேவையில் பெரும் சர்டிஃபிகேட் ரிப்போர்ட்ஸ் கொடுப்போம். அந்த சர்டிஃபிகேட்டில் வந்து இப்போ அதில் வந்து எவ்வளோ உள்ளடக்கங்கள் இருக்குன்னு சொல்லி, அந்த பொருட்களில் வந்து எவ்வளோ நியூட்ரியன் கண்டென்ட், அந்த குவாலிட்டி டெஸ்டிங் அதுகள் எல்லாம் வந்து நாங்கள் வந்து இதில் வந்து இந்த மக்களுக்கு வந்து வழங்கிட்டு இருக்கோம். அந்த உற்பத்திகள் செய்கின்ற நிறுவனங்களுக்கும் வந்து அந்த தரச்சான்றிதழை வந்து நாங்கள் மக்களுக்கு வழங்கிட்டு இருக்கோம். பெரும்பாலான மற்ற ஆய்வுக்கூடங்கள் எல்லாம் வந்து புதுசான பொருட்கள், இப்போ ஆரம்பத்தில் இருக்க பொருளை வந்து மோடிஃபிகேஷன் செய்கிறேன்றாலும் சரி, இல்லாட்டி வந்து அந்த பொருள்களை வந்து புதுசாக உற்பத்தி செய்கிறேன்றாலும் சரி, அந்த பொருட்களை வந்து நாங்கள் இந்த சேவையை வந்து மக்களுக்கு வழங்கி கொண்டிருக்கோம். நன்றி.